என் பாவத்தை சுமந்த நேச கல்வாரி மாலையின் மேல் தூய ரத்தம் சிந்தி தனிமையாய் தொங்கினார். ஆருயிர் தந்த நேச அவர் அண்டை சேருவே. திக்கற்றோராய் என்னை வீடார் அவர் வாக்கு மாறிடார். கைவிடார் என்னை கென்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் என்னை இமை பொழுதென்னும் கைவிடார். கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதென்னும் கைவிடார். இன்னைக்கு இயேசு தனிமையாய் தொங்கினார். ஏன் தெரியுமா தனிமையா தொங்கினாரு? இனி ஒரு நாளும் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் பாவத்தினால, வஞ்சகத்தினால, தரித்திரத்தினால, தோல்வினால, வியாதியினால, பற்றாக்குறையினால தனிமையாய் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தொங்கினார். அப்படி என்று சொன்னால் இந்த கால வேளையில நீ எந்த இடத்துல தனிமையா இருக்கிறாயோ, எந்த விஷயத்தினால நீ தனிமையா இருக்கிறாயோ, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு மனமிறங்கி உன் கரத்தை பிடித்து தூக்குவார். உனக்கு ஒத்தாசையாக இருப்பார். அப்பா, இன்னைக்கு முத வார்த்தையில முத பிள்ளைகளை தேற்றுங்க, உருவாக்குங்க, சகாயம் செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தேவ மக்களை, இன்னைக்கும் நான் பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம் சங்கீதம் 34:5 இப்படியாக வசனம் வருது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு அநேகர் அப்படி தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. தோல்வி, பயம், கடல் அலைகள் சீறி வீசுவது போல தரித்திரம், சில பேர் வியாதி, உச்சக்கட்டம், அடுத்த ரிசல்ட் மரணம் தான். அப்படிப்பட்ட விளிம்புல இருக்கிறாங்க. ஆனா மக்களை, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தயவு செய்து அவரை நோக்கி பாருங்க. பிரச்சனையை பார்க்காத. பிரச்சனை எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கலாம். அதான் சொல்றேன், மரண விளிம்புல இருக்கலாம். நேற்று தினத்துல இரவு நேரத்துல ஒரு கால் வந்தது எனக்கு. அந்த அம்மா நல்லா இருந்தாங்க பாருங்க. திடீர்னு 2 நாள் அடக்க முடியாத, தாங்க முடியாத பலவீனம், சோர்வு, ஒரே வாமிட்டிங். ஒரு உணவு உள்ள போக முடியல. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா பெரிய காம்ப்ளிகேஷன், சொல்ல முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேஷன். சிடி ஸ்கேனில் தெரிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் 99% ஹோப் இல்லை. ஆயத்தமாக இருந்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் பண்ணுறோம். போது ஆப்ரேஷன். கண்ணீரோடு கூட என்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், இதுதான் மரித்த லாசரு 4 நாள் ஆச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன, அடையாளம் என்ன, யாருக்காவது வழங்குச்சா? ஏன் 4 நாள்னு போடப்பட்டது? கொஞ்சம் யோசிக்கணும் மக்களே. ஒரு பாடி செத்து போதுன்னா எல்லா பார்ட்ஸும் செயல் இழக்குது இல்லையா? இந்த இடத்துல 4 நாள் போடுறாங்கன்னா செயல் இழந்தது மாத்திரமல்ல, செயல் இழந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் இல்லையா நாற்றத்துக்கு போயிருச்சு. அப்படின்னா என்ன, அழுகிற ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ஃபங்க்ஷன் இல்லாம போயிருச்சுனாலே அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதே கஷ்டம். அடுத்த ஸ்டேஜ் அது முடியாத ஸ்டேஜ். அது என்னன்னா அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கர்த்தர் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அப்ப என்ன சொல்ல வராரு? எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கட்டும், என்னால முடியும், என்ன நம்பு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவ மக்களே, ஆக நீங்க கர்த்தரை எப்படி பார்க்கணும்னா, ஐயோ ஆண்டவரே செய்வீங்களா செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவரே உம்மால எல்லாம் கூட நான் உம்மை நம்புறேன். நீ அப்படி நோக்கி பார்த்தனா நீ பிரகாசம் அடைவ. சரி, என்ன நடந்தது பாஸ்டர், அதை சொல்லுங்க. 1 hour கழிச்சு எனக்கு அதே ஃபோன் கால் வந்தது. போய் எடுத்தேன்.
சொன்ன காரியம் ஆப்ரேஷன் சக்ஸஸ். அவங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சது. டாக்டர் சொன்னாங்களாம், இது நீங்க வணங்குகிற கடவுள் உங்களுக்கு பண்ணியிருக்கிறார். திஸ் இஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். ஏன்னா மரண விளிம்பு இருக்கிறத நாங்க பார்த்தோம். இந்த மனுஷி படைப்பது அவ்வளோ கஷ்டம், ஆனா கர்த்தர் செஞ்சாரு. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல இருக்கட்டும், கடன் பிரச்சனை, அது இது எது வேணா இருக்கட்டும், நீங்க நோக்கி பாருங்க, உங்களை அர்ப்பணிங்க. லார்ட், ஐ நீட் யூ. இந்த இடத்துல நான் தப்பு செஞ்சுட்டேன், பட் லார்ட் இப்போ சரண்டர் பண்றேன், எனக்கு நீங்க வேணும். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு உதவி செய்வார். ஆமென். பை பாய்.